ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி செஃப் மாம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வெங்காய சட்னி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சட்னி போட்டிருக்கேன். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு புளி போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு வதக்கி விட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டுட்டு வதக்கினோம்னா வெங்காயம் கொஞ்சம் ஈஸியாக வதங்கி வந்துடும். என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலை போட்டுக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம். எல்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். அதோட சூட்லேயே வந்து நம்ம கொத்தமல்லி தலை புதினா தலை வெந்துடும். இது நல்லா வதக்கி விட்டது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது கூடவே கொஞ்சமாக பொட்டுக்கல்லையும் அதுலேயே டபுளாக நம்ம தேங்காயும் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டுட்டு நம்ம அரைச்சிடலாம். பார்க்குறக்கு நம்மளுக்கு தேங்காய் சட்னி மாதிரி இருந்தாலும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் சட்னி செஞ்சிடலாம். இது மாதிரி நிறையா சட்னி என்னுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது. 2 மினிட்ஸில் 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய சட்னி எல்லாம் இருக்கும். கண்டிப்பாக அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது தாளிச்சிடலாம். கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு தாளித்து கொட்டினா இதோட வேலை அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.